விடியல் பயண திட்டம்னு நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளுக்கு அறிவித்தார். யாராவது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டீர்களா? இல்லை. அந்த திட்டத்தை நிறைவேற்றி தந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். அதேபோல் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, அந்த தொகையை யாராவது தமிழ்நாட்டில் இருக்கிற சகோதரிகளோ தாய்மார்களோ யாராவது கேட்டார்களா? இல்லை. தானாகவே என்னுடைய சகோதரிகளுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கு நான் உதவுவேன், மகளிர் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என்று முடிவெடுத்த முதலமைச்சர் நம்முடைய திராவிட மாடல் நாயகர், நம்முடைய தலைவர். அதேபோல் இந்த பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. நம்முடைய முதலமைச்சர் தான் அறிவித்தார். தமிழ்நாட்டில் யாரும் 3000 ரூபா கொடுங்கன்னெலாம் கேட்கல. முதலமைச்சருக்கு நாம் வழங்க வேண்டும். நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் பயனடைய வேண்டும் என்று 3000 ரூபாய் பொங்கல் பரிசாக அறிவித்தார்கள். அதேபோல 5000 ரூபாய் வழங்கி இருக்கிறார் 2 தினங்களுக்கு முன்பு. தமிழ்நாட்டில் எந்த சகோதரியும் தாய்மார்களும் கேட்கவில்லை. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகருடைய சிந்தையிலே உதித்த காரணத்தினால் 5000 ரூபாய் அறிவித்து உங்களை எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தேர்தல் நெருங்குகிறது. உங்களிடத்திலே பலர் கேட்பார்கள். உங்களுக்காக உழைக்கக்கூடியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். உங்கள் மீது அக்கறை கொண்டு இருப்பவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். உங்களை கைதூக்கி விடக்கூடியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற வேண்டும் என்று எண்ணி பணியாற்றி வரக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர். உங்களை பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வேண்டும் என்று எண்ணி அயராது பணியாற்றி கொண்டிருப்பவர் நம்முடைய முதலமைச்சர். எல்லாருக்கும் எல்லாம் என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு முன்னேற வேண்டும், தமிழ்நாட்டிலே இருக்கிற சகோதரிகள் தாய்மார்கள் முன்னேற வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர், பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர். எனவேதான் தேர்தல் வருவார்கள், யாரையும் நம்பாதீர்கள். சிலர் நடிப்பார்கள், சிலர் பொய்யாக பேசுவார்கள், சிலர் டெல்லியிலிருந்து வருவார்கள், எதையாவது பேசி ஏமாற்ற பார்ப்பார்கள். டெல்லியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு இங்கே துணையாக இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவர், அவரும் வருவார். யாரையும் நம்பாதீர்கள். உங்கள் மீது அக்கறையுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் சகோதரர், அவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அவருக்கு உங்களுடைய வாக்குகளை, உங்களுடைய ஆதரவினை தர வேண்டும். அதைத்தான் நம்முடைய ஜக்கையன் அவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள். வருகை தந்திருக்கிற தாய்மார்கள் சகோதரிகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக எப்போதும் எந்த காலத்திலும் பணியாற்றி கொண்டிருப்பவர், உழைத்து கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் நாயகர், நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அவருக்கு நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும். அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். 2026 200 சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற இருக்கிறது. மிக பிரம்மாண்டமான வெற்றியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான கூட்டணி அடைய இருக்கிறது. உங்களுக்கு இன்னும் பல்வேறு திட்டங்கள், ஆட்சி அமைத்தவுடன் 2000 ரூபாய் தருவதாக அறிவித்திருக்கிறார் நம்முடைய சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கெல்லாம். எனவே மறவாமல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவாக இருங்கள்.
மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பிலே யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு உங்களுடைய மேலான ஆதரவை தாருங்கள்.